ஹாய் ஷுவர்ஸ், நேற்று எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அக்கா கோவம் போகணும் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க. ஓகேடா, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துடும். இதை வந்து எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணுவேன் எனக்கு தெரியல. 4:00 இருந்து எதிர்பார்க்கலாம். 4:00 மேலே எப்போ வேணால் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ரியா வந்து ஆரம்பிக்கிட்ட சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சிருப்பா. அப்போது நீங்கள் தான், அப்பா முடியல ரியா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறீங்க. அப்போ ரியா தான், வைன் வைன் வைன், என்னடி ஆச்சு, இங்கே வா, நீ தண்ணி குடி அப்படின்ட்டு அப்படியே தண்ணியில் ஊற்றி கொடுக்குறாடா. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு போனது அப்படியே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். எல்லாம் அப்பா பேர் தெரியாத குழந்தைய வயிற்றில் வச்சுட்ருக்க, அது கலைச்சிரு, அது வேண்டாம், அது நமக்கு குடும்பத்துக்கே பேருக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஏறி கிடக்கும். ரியா பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிறா. போகலாம் ரியா, எனக்கும் என்னமோ மாதிரி இருக்குது, போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாடா. நடந்து தான் போகிறீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் ஜெய்ஹோப் வந்திருப்பார். ரியா பார்த்தோன்னா அப்படியே வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, யார் இது அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ரியா பார்த்துட்டு, சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அப்போ ஜெய்ஹோப் தான், ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் ஒரு ஒர்க்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ரியா தான் ஜெய்ஹோப்போட ஹேண்டை பார்த்துட்டு, என்ன கையெல்லாம் ப்ளட்டு அப்படின்ட்டு கேட்குறா. அதுவா, அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சன் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதான் அவங்கள கவனிச்சிட்டு வந்தேன்னா அவங்க ப்ளட்டு என் கையிலையும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி காரில் ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சுருக்காரு, அதை எடுத்து க்ளீன் பண்ணுறாரு ஹேண்டை. அப்போ ரியா தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன பேசுகிறாரு இவர், ஐயோ இவர் என்ன அடிதடி பண்ணுறாரா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாரா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்படியே பெபன்னு நின்று பார்த்துட்ருக்கீங்க. யாரடி, யார் இது அப்படின்ட்டு அப்படி மெதுவாக கேட்குறீங்க. அப்போ அவ்வளோ, எனக்கு புதுசாக ஜாப் கிடச்சிருக்குன்னு சொன்னேன்ல, ஹை சேலரியில், அந்த ஆஃபீஸோட ஓனர் இவர் தான்மா. அப்படியா, சரி, ஓகே ஓகே, நம்ம போகலாமா, என்னால் நிற்க முடியல. ஆமாம்ல, சரி வா போகலாம். ஐயோ இவரை பார்த்தோன்னா அப்படியே நின்றுட்டேன். சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு, வா சார், நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நான் போயிட்டு வரட்டா. ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, நானும் வரேன், வாங்க, எனக்கு கையில் அடிபட்டிருக்குல்ல, நான் அதையும் பார்த்துக்கிறேனே, வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ ரியா தான், இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நாங்கள் போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் தான். பக்கத்தில் சின்ன கிளினிக் தானே இருக்குது, இவங்க எதுக்கு போகிறீங்க நீங்கள் 2 பேரும்? அது வந்து சார், இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ அதுக்கு தான் செக்கப்புக்கு. ஓ, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? அப்படின்னா பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும், டெலிவரிக்கெலாம் சேர்த்து பார்க்குற மாதிரி. ஏன் சின்ன கிளினிக் கூட்டிகிட்டு போகிறீங்க, அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ ரியா தான், இல்லை சார், நாங்கள் டவுனில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் சொல்கிறாங்க. யார் அப்பானே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்து இருக்கோம், ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், ஸோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்ட்டு ரியா சொல்லவும், ஜெய்ஹோப் இருந்துட்டு, அப்படியா, இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குது சுச்சுவேஷன், சரி ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா அப்படின்ட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாருடா. உங்களையும் ரியாவையும் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. ரியா தான் முன்னாடி உட்காந்துட்டு வரா. நீங்கள் பார்க்குறீங்க, ரியா அப்படியே ஜெய்ஹோப்பையும் பார்த்துட்ருக்கா, வேறு எங்கேயுமே பார்க்கல. ஜெய்ஹோப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுற சாக்கில் அப்படியே சைடு மிரர் பார்க்குற மாதிரி அவர் ரியாவை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஓ ரூட் இப்படி போகுதா அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு வர்றீங்கடா, பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே ஜெய்ஹோப் தான் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சே பார்க்குறாருடா. அவர் வந்து இது ஃபுல்லாக அவங்கள கவனித்து பார்த்துக்கிறாரு. அபார்ட் பண்ண முடியுமான்னு தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு கேட்குறீங்க. பட் அவர் வந்துட்டு, இல்லைம்மா, 2.5 months மேலே ஆயிடுச்சு, இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்டோட சைன் வேணும், உங்களுக்கு ஹஸ்பண்டும் இல்லைங்கிறீங்க, ஸோ பண்ண முடியாது, இந்த குழந்தைய நீங்கள் பெற்று எடுத்து தான் ஆகணும். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் விட்டுடுறீங்கடா. ஏன்னா ஹஸ்பண்டோட கையெழுத்து வேணும்னு சொன்னனால யார் போடுவா அப்படின்னு ஒரு இது வேறு மனசில் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இருந்துட்டு அப்படியே கம்முன்னு விட்டுடுறீங்க. ரியாகிட்ட வந்து சொல்லவே இல்லை, நான் அபார்ட் பண்ணுறதுக்கு கேட்டேன், டாக்டர் இப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் பாட்டு யோசனை பண்ணிகிட்டே வர்றீங்க. ரியாவும் அது கண்டுக்கலடா. ஏன்னா ஜெய்ஹோப் பார்த்து சைட் அடிக்கிறதுலேயே அவ்வளோ ஃபுல் நேரம் போயிருக்கோம். வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இன்னும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போய் படுத்துடுறீங்க. ரியா கேட்குறா, சாப்பிட்லையா, டாக்டர் ஃபுட்டு எடுத்துக்க சொல்லிட்டு தானே படுக்க சொல்லியிருக்காங்க நைட்டு, நீ என்ன இப்படி போய் படுக்கிற அப்படிங்கிறா. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கேட்கல, நீங்கள் படுக்க அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி போகிறீங்க. ரியா உங்களை வந்து பிடிச்சிட்டு, என்னடி என்னாச்சு, என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி போயிட்டுருக்க, என்னாச்சுன்னு சொல்லு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள் தான், அதுவா, டாக்டர்கிட்ட நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? அபார்ட் பண்ண, உன்னை கொன்றுவேன், என்ன நினச்சிட்ருக்க நீ,
நான் தான் குழந்தை இருக்கட்டும்னு சொல்கிறேன்லடி, பார்த்துக்கலாம்டி. எனக்கு பாரு இப்போ சேலரியும் ஹையாக இருக்குது. இப்போ ஜெய்ஹோப் கூட நம்ம கூட இருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். பண்ணிக்கலாம் வயன். வேண்டாம் வயன், பாவம்டி, சின்ன குழந்தைங்கடி. அதுவும் ஒரு உயிர் தானே வயன். ப்ளீஸ் ஜி, நான் சொல்கிறத கேட்பியா? நான் எப்போவும் உன்னோட சோல்மேட்லாம் சொல்லுவல்ல. என்னோட ஒரே ஒரு ஆசைடி, இந்த குழந்தைய மட்டும் பெற்றெடுத்துடுடி. நான் உன்னை வேறு எதுவுமே கேட்டுக்கல. இல்லை ரியா, நான் சொல்கிறத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நாளைக்கு அந்த குழந்தையோட அப்பா வந்து நான் கேட்டாங்க அப்படின்னா நான் அதை கொடுத்து தானே ஆகணும். அது வரைக்கும் நான் குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும். அதெல்லாம் கூட நான் பண்ணிடுவேன். ஆனால் அவங்க என்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிடுவாங்களோ எனக்கு பயமாக இருக்குடி. அதனால தான் நான் முதல்ல இருந்தே இந்த குழந்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன். ஏன்னா நான் கான்ஷியஸில் இல்லாதப்போ அவங்க என் கூட இன்டிமேட்டடாக இருந்திருக்காங்க. அப்போது அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கடி. அவங்க குழந்தை வேணுங்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பாசம் வச்சுட்டேன், யாருமே என் கூட இருந்ததில்ல ரியா. நான் பாசம் வச்சேன், எங்கள் அப்பா அம்மா எல்லோரையும் நான் இழந்துட்டேன். இப்போ நீ மட்டும்தாண்டி இருக்க. இவங்க மேலேயும் நான் பாசம் வச்சு அது என்னை விட்டு போகிறது என்னால் தாங்க முடியாது ரியா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரியா, புரிஞ்சுக்கோடி. இல்லை வயன், நான் சொல்கிறேன்ல, நான் இருக்கேன், ஜெய்ஹோப் இருக்கார், என்னோடய ஃப்ரெண்ட் ஆரம் கூட இருக்காருடி. அவர் ரொம்ப பெரிய சிபிஐ ஆஃபீஸர் ரி, அவர் பார்த்துப்பாருடி. இல்லைன்னா நானும் ஜெய்ஹோப்பை பார்த்துக்குறோம். அப்படி உங்ககிட்ட இருந்த குழந்தை யாரும் வாங்கிட்டு போயிட மாட்டாங்கடி. எனக்கும் அந்த குழந்தைங்க மேலே பாசம் இருக்குது வயன். நான் பார்த்துக்கிறேன்டி, ப்ளீஸ் இருக்கட்டுமே. ரியா, ஏன் ரியா இவ்வளோ கெஞ்சுறேன் என்கிட்ட? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நான் இந்த குழந்தைய பார்த்துக்கிறேன், இருக்கட்டும் சரியா? நான் ஒன்றுமே சொல்லலை. அபார்ட் பண்ணுறதை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை, ஓகேவா? ஏன்னா அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த எனக்கு தாண்டி தெரியும் அந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸ்னு. ரொம்ப பொக்கிஷம்டி, விட்டுறாத. சரி ரியா, ஒன்றும் இல்லை, போய் படு. அப்புறம் ரியா, இன்னொரு விஷயம், இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது உண்மையா? என்ன வயன், என்ன பார்த்த நீ? என்ன பார்த்த அப்படின்ட்டு அப்படியே தெரியாத மாதிரி ரியா கேட்குறா. பண்ணீங்களா? ஏய் நடிக்காதடி. சரியா? எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் காரில். ஓ அதுவா, பார்த்துட்டியா? ஐயோ, என்னால் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கவே முடியல வயன் அப்படின்ட்டு அப்படியே தலையை சொறிகிறா. பண்ணீங்களா? ரொம்ப வலிரடி, பச்சையாக தெரியுது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. சரி ஓகே. ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்லைடி, பாஸ் ஒரு க்ரஷ் லிஸ்ட்டில் இருக்கார், பிடிச்சிருக்கு, பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். சரி ரொம்ப எடுத்துகிட்ருக்காத, குயிக்காக ப்ரப்போஸ் பண்ணி முடி. உன்னோட ஒய்ஃப் செட்டில் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்டி. என்ன செட்டில் பண்ணி வெளியில் அனுப்பலான்னு பார்க்குறியா? அப்போ நான் இந்த வீட்டில் திண்டமாக இருக்குன்னு சொல்கிறியா நீ? அப்படிலாம் சொல்லடி, நான் பேச்சுக்கு சொன்னேன். இங்கே பாரு, அவரை நான் லவ் பண்ணல, அது வேறு விஷயம் சரியா? உன்னை விட்டுட்டு நான் எப்பவும் போக மாட்டேன். உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன், உன்னோட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் சரியா? குட் கேர்ள், போய் தூங்க போ. சரிடி, பாய், குட் நைட். ஓகேடி அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே ரியா எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறான். நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, அவளா பரபரப்பாக ஓடிட்டுருக்கா. உனக்கு காலையில் டிஃபன் செஞ்சுட்டேன், மத்தியானம் லஞ்சும் செஞ்சுட்டேன், நைட் டின்னர் வந்து நான் செஞ்சிடுறேன், நீ சாப்பிட்டு கரெக்டாக டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடு, ஓகேவா? டாக்டர் நல்லா உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ சரியா? ஓகேடி, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பனானா மில்க் ஷேக் குடிக்கணும்னு சொன்னான்ல, இந்த ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டேன்டி. அதை நானாக போட்டிருப்பேன்லடி, ஏன்டி அதையும் ஏன் நீ போட்டு வைக்க? நீ ரெஸ்ட் எடுக்கணும், டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளாரே விட்டுறாத, வாசலோட பேசி அனுப்பிடு சரியா? வீட்டுக்குள்ளார கொண்டுட்டு வந்து உட்கார பேசுகிற வேலையே வேண்டாம். புரிஞ்சதில்ல உனக்கு? கேட்டை பூட்டியே வச்சிருடி, யாரையும் உள்ளே விடாத. சரிடி ரியா, நீ பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிடி, பாய் அப்படின்ட்டு வெளியில் வரா. வெளியில் வந்து அந்த வாசலுக்கு முன்னாடி ஜேக்கப் கார் வந்து நிற்கிது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே இந்த ரியா பத்திரமா இருப்பா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. ரியா திரும்பி பார்த்துட்டு டோர் க்ளோஸ் ஆனதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அந்த கார்கிட்ட போய் நிற்கிறா. இப்போ ஜேக்கப் தான், ஆஃபீஸ்க்கா அப்படின்றாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு ரியா சொல்கிறா. அப்போது ஜெய்ஹோப் இருந்துட்டு, அப்போது நான் கொண்டு போய் விடலாமா? நானும் ஆஃபீஸ் தான் போகிறேன், போகலாமா அப்படிங்கிறாரு. அப்போ ரியா தான், போகலாம் சார்,
போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து அவளும் ஏறிக்கிறாளாம். ஏறிட்டு ரியாவே அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. ரியாவா, சார் டைம் ஆச்சு போகலாமா? ஆ போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கார் ஓட்டிகிட்டு வராரு. ரியாவுக்கு வந்து ஒரு வித குழப்பமாகவே இருக்குது. இவர் என்ன அடிக்கடி பண்ணுறாரா, பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் இல்லையே, சின்னதாக இருக்குது. 2 பேர் தான் வச்சு ஒர்க் பண்ணுறாரு. அப்படி என்னதான் ஒர்க் பண்ணிட போகிறாரு, ஆனால் நமக்கு சேலரி ஹையாக இருக்கே அப்படின்ட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக அப்படியே குழம்பிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஜேக்கப் தான் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு, ரியா ரியா அப்படிங்கிறாரு. சார் சொல்லுங்கள் சார், என்னாச்சு சார், ஏன் சார் நிறுத்திட்டீங்க, இங்கேயே நிறுத்திட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது ஜேக்கப் இருந்துட்டு, அதுவா நீ ரொம்ப ஒரு டீப்பான சிந்தனையில் இருந்தியா, அதனால தான், அது என்னன்னு கேட்கலாமே அப்படின்ட்டு தான் நிறுத்தினேன். என்ன விஷயம், எதுக்கு இவ்வளோ குழம்பிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லை சார், நான் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, எனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி சார், நான் மனசில் பட்டதை கேட்டுருவேன், கேட்கலைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் சார், நான் கேட்கலாமா, கோச்சிக்காதீங்க. ஓகே கேளுங்க, ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ரியா தான், இல்லை சார், நீங்கள் என்ன ஜாபை விட்டுலாம் தூக்கிட மாட்டீங்களே, உங்களை நம்பி தான் நான் என்கிட்டலாம் பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன், அப்படின்னா நான் கேட்குறேன் சார், இல்லைன்னா வேணாம் சார், அது என்னோடையே போய்ட்டும் சார். இல்லை ரியா கேளு, நான் எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பதில் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ ரியா தான் தயங்கிட்டே கேட்குறா. இல்லை சார், நேற்று நீங்கள் அடிதடிக்கு போனேன்னு சொன்னீங்க, அப்புறம் பிஸ்னஸும் பண்ணுறீங்க, ஆனால் பிஸ்னஸை பார்த்தா பெருசாகவும் இல்லை, சின்னதாக இருக்குது, ஆனால் எனக்கு சேலரி மட்டும் ஹையாக கொடுக்குறீங்க, எப்படி சார் அப்படின்ட்டு கேட்குறா. அப்போது ஜேக்கப் தான் சிரிச்சிட்டு, அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான், அந்த குட்டி விஷயத்த நீ தெரிஞ்சுக்க நேரம் வந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறியா? சரி சார். அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாடா. நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. அப்படியே டேஸஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 6 மந்த் பக்கம் ஆகுது. உங்களுக்கு நல்லா பெல்லி தெரியுது. அப்படியே பிடிச்சி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கீங்க. ரியா வந்து பார்த்துட்டு, என்ன வயன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு வரா. ஒன்றும் இல்லடி, குழந்தைங்க பெருசாகிட்டே வராங்கல்ல, எனக்கு பாரு இந்த ட்ரெஸ்லாம் பத்தலை. தெரியும், அதனால தான் நானும் ஹோபியும் நேற்றே உனக்கு போய் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோமே. எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போனீங்களா, இல்லை நீங்கள் டேட்டிங் போனீங்களா? என்னடி, நான் உனக்காக எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் நீ என்ன இப்படி கேட்டுட்டேன், போ உட்காரா நீங்களா. சரி ஓகே ஐயோ உட்கார வர முடியல, அப்பா இங்கே பாரு, சாரிடி, சாரி, இங்கே பாருடி என் செல்லம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே ஃபேஸ் திருப்புறா. நான் உன் மேலே கோவம், போடி, நான் கூட பேச மாட்டேன். தங்கங்களாம் இங்கே பாருங்கள், நான் வந்து உங்களுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் நேற்று ஷாப்பிங் பண்ண தெரியுமா, உங்கள் அம்மாகிட்ட சொன்னால் நான் டேட்டிங் போனியா இல்லை எங்களுக்கு ட்ரெஸ் வாங்க போனியான்னு கேட்குறா. நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கடா பேபிஸ் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டொமக்கில் கை வச்சு பேசிகிட்ருக்கா. அப்போ வந்து குழந்தை ஹிட் பண்ணுது, அவளோட ஹேண்ட்ஸில் வந்து ஹிட் பண்ணுது. அதை பார்த்துட்டு, ஏய் குழந்தை ஹிட் பண்ணுதுடி, இங்கே பாரு, ஆமாடி எனக்கும் தெரிஞ்சது. பிரியா ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஸ்டொமக்கில் அங்கே எங்கேன்னு கை வச்சு பார்த்துட்ருக்கா. குட்டீஸ் 2 பேரும் முழிச்சிட்ருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கடா அப்படின்ட்டு அப்படியே வயிற்று அப்படியே தடவைன்னு தடவிட்டுருக்கா. நீங்களா, அடியே கையெறி, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி, எடுத்து தொலைடி அப்படின்ட்டு அப்படியே கையை எடுத்து விட்டுட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அப்போ அவள் தான், டேப்லெட்லாம் கரெக்டாக தானே போடுறேன், போடுறேன், எனக்கு நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகணுண்டி, டாக்டர் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு போகணும், என்னால் வர முடியுமா? நாளைக்கா? சரி ஓகே, நாளைக்கு எத்தனை மணிக்கு? நாளைக்கு மார்னிங் போனால் எப்படியோ ஈவினிங் நைட் ஆகிடும்டி வர்றதுக்கு, ஸ்கேன்லாம் முடிச்சு ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் முடிச்சு வரும்போது எப்படியோ நைட் ஆகிடும், உன்னால் முடியுமா? ஓகேடி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஜேக்கப் கிட்ட சொல்லிக்கிறேன், போகலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கால் பண்ணுறா. அப்போ ஜேக்கப் தான், சொல்லுறியா? நாளைக்கு வந்து வயனுக்கு ஒரு செக்கப் இருக்குது, நாளைக்கு ஒன் டே எனக்கு லீவ் கிடைக்குமா அப்படின்னு. சரி ஓகே, லீவ் எடுத்துக்கோ, நான் வேணா வரட்டுமா, இல்லை கார் அனுப்பி வச்சா போதுமா? கார் மட்டும் அனுப்பி வைங்க, நீங்கள் ஒர்க்கை பாருங்கள் சொல்லிடுறா. அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நீங்களும் போயிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கீங்கடா.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ரிலேட்டிவ் தான் ஒருத்தவங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. போய் பார்க்குறீங்க. யார் இது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அட சித்தியா! ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே டோரை திறக்க போகிறீங்க. அப்போ ரியா தான், ஏய் ஏய் என்னாச்சு? யார் வெளியில் அப்படின்ட்டு அப்படியே வரா. ஏய் இல்லடி சித்தி வந்திருக்காங்க. என்ன விஷயம் தெரில அப்படின்ட்டு அப்படியே போய் டோரில் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் சித்தியை பார்த்தா அவ்வளோ கோவமாக நிற்கிறாங்க. எதுக்கு இவங்க இவ்வளோ கோவமாக நிற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்க்குறீங்கடா. உங்கள் சித்தி உங்களையும் பார்க்குறாங்க. உங்கள் ஸ்டொமக்கையும் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு, என்னம்மா நல்லா 7 மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. நீங்களா ஆ ஆ ஆமாம் ஆமாம் சித்தி, வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க இருந்துட்டு, இல்லை உள்ளே வரதெல்லாம் இருக்கட்டும், நீ தான் சொந்த பந்தம்லாம் ஒருத்தர் வேண்டான்னு வீட்டை விட்டு அன்றைக்கி வெளியில் போக சொன்னையே, அதனால் இப்போது ஒரு விஷயம் நான் கேட்கணும், உனக்கு ஓகேவா? ஓ கேளுங்க சித்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்? அதுவா, உங்கள் அப்பா உன்னோட படிப்பு செலவுக்குன்னு என்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தார். நீ தான் இப்போ படிக்கலையே, அந்த பணத்தை என்னால் கொடுக்க முடியுமா? என் பையன் நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறான், அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ல. நீ இன்னும் இதுக்கு மேலே எங்கே போய் படிக்க போகிற அப்படின்ட்டு அப்படியே கேலியாக பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் சித்தி இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் கொடுக்குறேன், இந்தாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அப்படியே கொடுக்க போகிறீங்க. அப்புறம் தான் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறா. அப்போ அவங்க வந்துட்டு, நான் எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறக்கு கணக்கு பார்த்து நான் கொடுக்க முடியுமா? அதுக்கு ப்ரூஃப் வச்சு கொடுக்க முடியுமா? வாய் பேச்சில் தான் கொடுத்தோம். எங்கள் மாமா எப்படி இறந்து போவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இறந்து போவார்னு தெரிஞ்சிருந்தால் முதல்ல கையெழுத்து வாங்கி வச்சுருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ரியா பார்த்து முறைக்கிறா. அப்போ நீங்களா, அச்சோ சித்தி இருக்கட்டும் பரவாயில்ல, எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு, அதுவா ஒரு அமௌண்ட் இருக்கும், 1 lakh பக்கம் இருக்கும். ஆமாம் 1 lakh அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்களா, சரி சித்தி இருங்க அப்படின்ட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு 1 lakh அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுக்குறீங்க. என்ன சொன்ன உடனே 1,00,000 ரூபா கொடுத்துட்டா, அப்படின்னு தெரிஞ்சிருந்தா எச்சா கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு அவங்க அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க. நல்லா பணம் வருது போல இருக்கு, ஒரு வேலை காரில் வந்துட்டு போகிற வேலையாக இருக்குமோ, அவனை வளைச்சி போட்டானுங்களோ இருக்கும், இதெல்லாம் பண்ணக்கூடிய கேஸ் தான் அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே எனக்கு எங்கே என்ன வேலை, நான் போய் என் பையன் படிப்பு பார்க்குறேன், நீங்கள்லாம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்களாம் சரி சித்தி அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. இந்த பக்கம் ரியாவுக்கு தான் சரியான கடுப்பு. இன்னும் இந்த பொம்பளை வந்தால் பணம் கேட்டால் வாங்கினா போயிட்டே இருக்கா. என்னடி யார் வந்து பணம் கேட்டாலும் நீ கொடுத்துட்டே இருப்பியா? எத்தனை பேருக்கு தான் கொடுப்ப? இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு தெரியுமா கொடுத்துட்ட? இவங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்கடி, படிப்பு செலவுக்கு தானே வாங்கியிருக்காரு, அதை கூட விட மாட்டாங்களா? ஐயோ இப்படி இருக்க நிலமையில அந்த பணம் வாங்கிட்டு போகணும். அந்த பணம் நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சது தானே? ஆமாம் ரியா, ஆனால் அது டெலிவரிக்காக சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பணத்தை தான் கொடுக்க வேண்டியதாக போச்சு. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படி உட்காடுறீங்க. அப்புறம் தான் உன்னை ஜாப்க்கே பண்ணாதன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீ வீட்டிலேருந்தே அந்த ஜாபை பண்ணிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். ஐயோ உன் காசில் தான் உன் குழந்தைங்க பிறக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன். இப்போ பாரு அந்த பணத்தை அப்படியே எடுத்து உங்கள் சித்தி கையில் கொடுத்துருக்க. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்ன? இதுக்கு மேலே யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்க, நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். வயன் பார்த்துக்க. சரிடி என் செல்லக்குட்டியில கோவப்படாத, போய் தூங்க. நாளைக்கு மார்னிங் செக்கப் போகணுண்டி, எனக்கும் டயர்டாக இருக்குது போடி. ஆமாம் ஏதாவது சொன்னால் உடனே எனக்கு அப்படியே சமாளிக்கிற மாதிரி பண்ணிடு சரியா? இதுக்கு மேலே யாருக்காவது பணம் கொடுத்த நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் வயன். சரிடி ஓகே போ அப்படின்ட்டு அப்படியே தாட்டி விட்டுட்டு உங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி தான் வந்து நிற்கிறீங்க. ஏப்பா இப்படி பண்ணுறாங்க நம்ம சொந்தக்காரங்கெல்லாம்? என்னால் முடியலப்பா, ரொம்ப டயர்டாகுது. எனக்கு தெரியல, இந்த குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் நான் எப்படி உயிரோடு இருப்பேனா, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. உடம்பு வீக் ஆகிட்டே போகுதுப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. முதல்ல மாதிரி உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணவும் முடியல.
ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சும்மா வெளியில் போய் கார்டனில் நின்னா கூட பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டி பார்த்து சிரிக்கிறாங்க. மாசமாக இருக்கா, படிக்க வேண்டிய வயசில் அப்படின்ட்டு ரொம்ப சிரிக்கிறாங்க. சித்தி என்னடான்னா அவங்க பொண்ணை இந்த பக்கம் கூட விட மாட்டேங்கிறாங்க. அவள் கூட சேர்ந்தா நீயும் அவளை மாதிரி ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கப்பா. ரொம்ப மனசு வலிக்குதுப்பா அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நின்று அப்படியே சோகமாக அப்படி கேட்டுட்ருக்கீங்க. இதெல்லாம் ரியாவுக்கு நல்லா கேட்குது. அவள் வந்துட்டு இவளுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருப்பாள் அப்படின்ட்டு அந்த ரூம் டோரை போட்டு நாட் பண்ணுறா. நீங்களா ஐயோ வந்துட்டாலா கேட்டிருக்குமோ அப்படின்ட்டு அப்படியே போய் திறக்கிறீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? தூங்க சொன்னால் தூங்க முடியாதா உன்னால்? நீ பாட்டுக்கு உன் விஷயத்துக்கு புலம்பிகிட்டே இருக்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வைக்கிறது, நாளைக்கு போய் பிபி செக் பண்ணும்போது ஹை லெவலில் இருக்கணும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரணும், உன்னை கொல்ல போகிறேன், ஒழுங்கு முறையாக வந்து படுவா அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே படுக்க வச்சு அவ்வளோ பக்கத்துலேயே படுத்துக்கிறா. நீ கூடி உன்னோட ரூம் ஒன்றும் தேவை கிடையாது சரியா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்முன்னு படு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி படுத்துக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்கேன் சென்டர் போகிறீங்கடா. இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ரியா தான் கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அதில் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா அவள் அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு குழந்தை அப்படி பார்த்துட்ருக்கு. இன்னொரு குழந்தை பண்ணுறத பார்த்துட்டு அவளோட கையை வந்து பிடிக்க போகிற மாதிரி இந்த ஸ்கேன்லலாம் அப்படி தெரியுது. அது ரியா பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குடி, 2 பேபிஸும் செம்மையாக இருக்குது. அப்பா இங்கே பாரு எப்படி அடிக்கிறான், டேய் என் ஃப்ரெண்டை அடிக்காதடா, கம்மனரு அவளுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் தான் இது யாருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னோட சோல்மேட் அப்படிங்கிறீங்க. அப்போ டாக்டரா, ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ரியா வந்து அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக நின்றுக்கிறா. எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறீங்க. மத்தியானம் ஆகிடுது. பசிக்குதுடி, போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிறா. நீங்களா இருடி, ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும் இருக்காங்க, வாங்கிட்டு போயிடலாண்டி ப்ளீஸ்டி. வயன் வேணாண்டி, நீ பசி தாங்குவேன், அந்த குழந்தைங்க எப்படி பசி தாங்குவோம் பாரு, லன்ச் டைம் தாண்டி போயிட்டுருக்கு, ஒழுங்கு மரியாதை வா சாப்பிட்டு வந்துடலாம். அப்படியா, சரி ஓகே வா அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. போய் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. ரியா உங்களுக்கு முன்னாடியே கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ சாப்பிட்டு அங்கே வந்துடு, நான் போயிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன், ரொம்ப தூரம் நடக்க வேணாம், அந்த டாக்டர் கேபினுக்கு முன்னாடி வந்தால் போதும், எல்லா ரிப்போர்ட்டும் நான் வாங்கிக்கிறேன் சரியா. சரிடி பார்த்துப்போ. சரி ஓகே. நீ இந்த பனானா மில்க் ஷேக் ஒன்று வாங்கினேன் எக்ஸ்ட்ராவா, நீ கேட்பில்ல இந்த பொடி. இன்னொன்று இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் வாங்கியிருக்கேன். எப்படி நீ மட்டும் 2 சேர்ந்து குடிக்கிற? அப்போ என்னால் குடிக்கவே முடியல, எனக்கே தெரியல, எனக்கும் அது பிடிக்காது, பட் இது எனக்கு குடிக்கணும்னு தோணிகிட்டே இருக்குடி தான். எனக்கு தெரிஞ்சு பேபிஸ்க்கு தான் இது பிடிக்கும்னு தோணுது. குடிச்சிக்கோ, இதை பேக்கில் வச்சுக்கோ, சாப்பிட்டு நீ வரும்போது குடிச்சிட்டு மெதுவாக நடந்து வா, ஸ்பீடாக வராத ஓகேவா. ஓகேடி நான் பார்த்து வந்துக்கிறேன், நீ பார்த்து போ. சரிடி அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறாடா. அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறா. இல்லை டாக்டர், அவள் ரொம்ப வீக் ஆகிட்டு வரா, இப்படிலாம் அடிக்கடி மயக்கம் வந்துடுது, அப்படி மயக்கம் போட்டு விழுந்துடுறான், அடிக்கடி போய் படுத்துக்கிறான், வாமிட்டும் எடுத்துகிட்ருக்கா, 7 மந்த் ஆக போதில்ல, இந்த டைமில் இப்படி பண்ணிகிட்ருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கேட்குறா. அப்போ டாக்டர் வந்துட்டு இல்லைம்மா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, ட்வின் பேபியில் அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும்தானே கொடுக்குறீங்க? ஆமாம் டாக்டர், ஹெல்த்தி ஃபுட்டு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் கொடுக்குற மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன், பட் இருந்தாலும் அப்படி தான்மா இருக்கும், ஒரு குழந்தை இருந்தாலே இப்படி தான் இருக்கும், ஒரு 2 பேபியில் அவங்க ஏஜும் கம்மி, ஸோ அப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு நல்லபடியாக குழந்தைங்களையும் அவங்களையும் சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறேன் ஓகேவா. சரிங்க டாக்டர் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு போயிட்டு ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்கடா அந்த சேரில், அந்த டாக்டருக்கு முன்னாடி கேபினில் வந்து உட்காந்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னொரு ஸ்ட்ராபெரி மில்க் மட்டும் இருக்குது, அது குடிக்கணும், அவ்வளோதான். பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேக்கப் வராரு. வந்து உங்களை பார்த்துட்டு ஒயன் ரியா செக் பண்ணியாச்சா அப்படின்ட்டு கேட்குறாரு, கொஞ்சம் பதட்டமாக கேட்குறாரு. அப்போ ரியாவா, என்ன இவர் பேசுகிறதே சரியில்லையே, இன்னும் மாதிரி இருக்காரு. நாங்கள் நல்லா தான் இருக்கோம் ஹுபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக வந்திருக்கீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை, நான்
ஒரு ஒர்க் விஷயமா வந்தேன். சரி ஒர்க் முடிஞ்சது. அத அப்படி பார்த்துட்டு போயிரலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ரியாக்கு அவர பார்த்தாலே தெரியுது அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. அப்போ கோபி தான் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே மழுப்புறாரு. நீங்க இருந்துட்டு அப்படியே போய் செக்கப்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கும் போயிடுறீங்கடா. வீட்டுக்கு போயிட்டு ரியா தான் தனியா வந்துட்டு ஹோபிக்கு கால் பண்றா. ஹோபி என்னாச்சு? எதுக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? அதுவா அது அது வந்து ஒயன் பக்கத்துல இருக்காங்களா? இ இல்ல இல்ல ஹோபி ஒயன்லாம் இல்ல. நான் என்னோட ரூம்ல தான் இருக்கேன். என்னாச்சு? அது வந்து டாக்டர் குழந்தைங்க பொறக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரிஸ்க்கா? நான் கேட்டதுக்கு ஒன்றும் நீ இரு 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 டென்ஷன் ஆகாத. நீ கேட்டப்போ ரிப்போர்ட் எதுவும் வரல. ஆனால் இப்போ தான் ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நீ பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நீ கொண்டு வந்து காமிச்சல்ல. அதுக்கு முன்னாடியே வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்கிற அந்த இடத்துல இருந்து கால் பண்ணி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் தான் கால் பண்ணி எனக்கு சொன்னார், ரியா டென்ஷன் ஆகாத. ஒயனுக்கு ப்ளட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. குழந்தைங்களும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கடி. எப்படி ஆகும்னு தெரியல. டெலிவரி அப்போ குழந்த இல்லைன்னா ஒயன் தான் வர முடியும்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரியா அப்படின்ட்டு அப்படியே தயங்கி தயங்கி சொல்கிறாரு. ரியாக்கா இங்கே அப்படியே கண்ணில் தண்ணி பொல பொல பொலன்னு ஊற்றுது. இல்லை 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 எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும், எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும் அப்படின்ட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹோபி தான் ஏய் ரியா நீ அழுகாதடியா அழுகாதடியா, இங்கே பாரு சத்தம் போடாத, எங்கேயாவது வெளியில் ஒயனுக்கு கேட்டுற போகுது, அழுகாதடி. சரி சரி. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹோபி. ஆனால் எனக்கு 3 பேருமே வேணும். எனக்கு குழந்தைங்களும் வேணும், ஒயனும் வேணும். யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. வந்துட்டு சரி ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு ப்ளட்டு வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் ரேர் குரூப் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி தான் வச்சுருக்கேன். சரியா? நீ பயப்படாமல் தைரியமாக இரு. நீ தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் தைரியம் சொல்லணும் ரியா. நீ இப்படி பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் ரியா. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. எனக்கு ஒயனும் குழந்தைங்களும் பத்திரமா வந்தால் போதும் அப்படின்ட்டு ரொம்ப அழுகிறா. அப்போ ஹோபி தான் சரி சரி இரு, நான் வரேன் இப்போ அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணிட்டு வராரு. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்டா.